Hello friends, welcome to Steve Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have training in our academy. Our own பண்ணிக்கிற vehicle Maruti Swift Dzire. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி அவர் பார்க் பண்ணுறாரு, பர்பெண்டிகுலர் ஃப்ரண்ட் பார்க்கிங், ஆங்குலர் பார்க்கிங், ரிவர்சிங் கான்செப்ட், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அவரோட அப்பார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போது பர்பெண்டிகுலர் ஃப்ரண்ட் பார்க்கிங் கான்செப்ட்டு, வெஹிக்கிளை வைடராக ப்ளேஸ் பண்ணணும். அவரோட வெஹிக்கிளோட மிரர் வந்து எக்ஸாக்டாக ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட் ஈக்குவலாக இருக்கும்போது கம்ப்ளீட் ரைட் ஃபார்வர்ட் எக்ஸ்டெண்ட் ஸ்டாப், ஃபுல் லெஃப்ட் ரிவர்ஸ், அகைன் மேலே உள்ளே ஏறும்போது ஸ்டீரிங் வந்து ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரம் கால்குலேட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். இந்த வீடியோவில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வரும். ரொம்பவே ஸ்மால் ஸ்பேஸ், மோர் தென் 10 times அவருக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் டைம்ஸ் நான் அவரை அப்சர்வ் பண்ண வச்சேன். எந்த இடத்துல திருப்பணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ திருப்பணும், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நான் பக்கத்தில் உட்காந்து கைட் பண்ணேன். அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ், என்னோடய ப்ரெசன்ஸ் எதுவுமே இல்லாமல் அவரே தனியாக இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் பார்க் பண்ணுறாரு. இதில் அவருக்கு சேலஞ்சிங்கான கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் வெஹிக்கிளை கரெக்டாக உள்ள அலைன் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் இது வந்து ஆங்குலர் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் அவர் வெஹிக்கிள் உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டென்ட்டான ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த 2 டூ வீலர் இருக்குது, அந்த 2 வீலருக்கு பக்கத்தில் ஒரு 4 வீலர் பார்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையுமே ஒரு 4 வீலர் வந்ததுன்னா அந்த ரன்வே ஸ்பேஸ் அவர் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்டாக போகிறாரோ அப்போ தான் அவருக்கு ரியரில் அந்த ரன்வே ஸ்பேஸ் கரெக்டாக கிடைக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் ஃபீட் கூட இருக்காது, அந்த ஸ்பேஸ் தான் அவர் கொடுக்கணும். அப்போ தான் ரியரில் வந்து எக்ஸாக்டாக வெஹிக்கிள் வந்து லைன்குள்ளே அலைன் ஆகும். இந்த ரன்வே ஸ்பேஸ்லேயே வெஹிக்கிள் வந்து கரெக்டாக போயிட்டு வரலாம். இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் தான். இதில் தான் ஒரு கிராண்ட் ஐட்டன் பார்க் பண்ணுவார் அவரோட நெய்பர் டெனன்ட்டு. இப்போ இந்த இடத்துல ரன்வே நம்ம பார்த்தாலே தெரியும், கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அகெயின் வெளியில் எடுக்கும்போது நம்ம என்ன ஆங்கிளில் உள்ள ப்ளேஸ் பண்ணோமோ அதே ஆங்கிளில் வி ஹேவ் டு டேக் அவுட் த வெஹிக்கிள். அவருக்கு லெஃப்ட் சைடு அந்த பில்லர் அவர் கரெக்டாக பார்த்துக்கணும். ரிவர்ஸ் கான்செப்ட் நம்ம ட்ரெயினிக்கு நம்ம சொல்லியிருக்கிறது, ரைட்டில் திருப்பினா ரியர் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் ரைட்டில் போகும், லெஃப்ட்னா லெஃப்ட்டில் போகும். நம்ம ரியர் டிக்கி போர்ஷன் வந்து எப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக வருதோ அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் ரைட்டு திருப்பிட்டு அகைன் கம்ப்ளீட் லெஃப்ட் திருப்பி ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிள் அலைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணணும். பிஃபோர் என்டரிங் த வெஹிக்கிள் இன் த பார்க்கிங் ஸ்லாட் நம்ம வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போகணும். அதேமாதிரி எக்ஸிட் பண்ணும்போது வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் வெளில கொண்டு போகணும். நம்ம ட்ரெயினிக்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, ரிவர்ஸ் வரும்போது கம்ப்ளீட்டாக அவரோட ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் மிரர் ரைட் மிரரில் இருக்கணும். கேமராவை டிபெண்ட் பண்ணக்கூடாது. அவர் வச்சுருக்கிறது டாப் அண்ட் வெஹிக்கிள். கேமரா இருக்கும்போது அதை மட்டுமே பார்த்தா அவருக்கு சைடில் இருக்கிற பிளேஸ் கரெக்டாக தெரியாது. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்பி ஃப்ரண்ட்டில் வரும்போது வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆகிறத பார்க்கலாம். புது டிசைரில் வந்து ஃப்ரண்ட் லுக் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க மாருதியில். அந்த லைட்டுமே நம்ம பார்க்கும்போது சிமிலராக Audi A3யோட லைட் மாதிரியே இருக்கும். நம்ம அகாடமியில் 2-3 ட்ரைனிங் வந்து இது புக் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ப்ளூ கலர் புக் பண்ணியிருக்காரு, அதுவுமே எக்ஸலண்ட்டாக இருந்தது வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல ரிவர்சிங் கான்செப்ட் பொறுத்த மட்டும் ரைட்டில் இந்த வெஹிக்கிள் க்ளோஸாக இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் லெஃப்ட்டில் க்ளோஸாக தான் ரிட்டர்ன் ரைட்டு. ஆப்போசிட் டேரக்ஷனில் திருப்பும்போது ரியர் போர்ஷன் வந்து ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். ரிவர்ஸ் வரும்போது கம்ப்ளீட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலி வெஹிக்கிளை கொண்டு வரணும்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கூட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ஃபீல் பண்ணணும். வெஹிக்கிள் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் போகுதா லெஃப்ட்டில் போகுதான்னு பார்த்துட்டு ஃப்ரீக்வெண்டாக மிரர்ஸ் செக் பண்ணிவிட்டு சைட்ஸ் ஆஃப் த பாடியை செக் பண்ணிவிட்டு தான் வெளில எடுக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே இந்த மாதிரி எதனா பார்க்கிங் இருந்ததுன்னா தனியாக அந்த வீடியோ மட்டுமே பார்த்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. சில சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கால் பண்ணி, சார் எனக்கு இந்த இடத்துல இந்த பார்க்கிங் இருக்குது, எனக்கு இது எப்படி பண்ணுன்றதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம ஃபோன்லலாம் சொன்னால் கரெக்டாக புரியாது. இதுக்கு வந்து நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பார்க்கிங்கோட அமைப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம கான்செப்ட் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா மட்டுமே தான் அதை கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சு வரேன்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபீஸிபிலிட்டி இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போ சிட்டி கார்டன்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயுமே போயிட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். ப்ரொவைடட் உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருக்கணும், லைசன்ஸ் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் வெஹிக்கிள் பண்ணி கொடுக்கலாம்.
உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை, நீங்கள் நம்மளோட அகாடமியில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் சென்னையில் வந்து 3 லொக்கேஷனில் இருக்குது. மேடவாக்கம், நங்கநல்லூர், டி நகர். இந்த 3 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன்லையுமே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாரும் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி அகாடமிஸ் அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம ட்ரைனிங்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெஹிக்கில் கரெக்டாக உள்ள பார்க் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துட்டாரு. சிட்டி அகாடமிஸ் பொறுத்த மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க்குமே பர்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணுவோம். தேங்க்யூ.